வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை குக்கரில் போட்டு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோல் தனியாக எடுத்திங்கனாலே வந்துடும். அதை மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து 5 கீத்து தேங்காயை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 வந்து ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் பொட்டுக்கல்ல ஒரு 5 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கலரி விடுங்க. இப்போ வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைக்காய் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வாழைக்காய் ஒழுங்காக மசியலை அப்படின்னா அதை தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பால் மாதிரி இதை உருட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பில் இப்போ எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டைகளை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். மேலே மொறுமொறுன்னு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.